நண்பர்களே, காலையிலேயே அண்ணா ஃபோன் பண்ணி ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டாரு. சரி, அவர் மனசை கஷ்டப்படக்கூடாதுன்னு கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பி போயிட்டேன். பட் அவர் வந்த டைம் பாத்தீங்களா, அவர் ஏன் மனசை கஷ்டப்பட்டுட்டாரு. இந்த இடத்துல நான் அவர் குத்தி காட்டுறேன்றத சொல்லிக்க விரும்புறேன். பிகாஸ் நான் கொஞ்சம் கெட்டே நம்பிச்சுவேன். ஒரு வழியா ஒரு 35 கிலோமீட்டர் தாண்டி கஸ்டமரேட்டுக்கு வந்தாச்சு. அங்க போய் சைட்டை பார்த்தா சைட்டு ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஏணி போற அளவுக்கு தான் கேப்பே இருந்துச்சு. இதுல நான் எங்க இருந்துங்க ஒர்க் பண்றது. சரி, எப்படியோ இருந்த ஏசியை கழட்டி முடிச்சுட்டு புதிய ஏசியை மாட்டியாச்சு. அங்க போய் சைட்டை விசிட் பண்ணிட்டு இருந்த ஏசியை கழட்டி முடிச்சுட்டு இண்டோரை தூக்கி மாட்டுறதுக்கே டைம் ஆகி போச்சு. கிட்டத்தட்ட 2 ஆகி போச்சு. இதுக்கு மேல பசி தாங்க முடியாது. சோ நல்ல ஒரு நான்வெஜ் ஹோட்டலா பார்த்து ஆளுக்கு ஒரு சிக்கன் ரைஸ் நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு, இதுக்கு வேற எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் தேவைப்பட்டுச்சு. அதாவது ஒரு 6 மீட்டர் காப்பர் டியூப் தேவைப்பட்டுச்சு. சரின்னு அந்த மெட்டீரியல் எல்லாம் வாங்கிட்டு வந்து வெல்ட் அடிச்சு முடிச்சுட்டு எல்லாம் நீட் அண்ட் கிளீனா பக்காவா பண்ணியாச்சு. பாத்தீங்களா எவ்வளவு பெருசு. அந்த பையனுக்கு பயம் இல்ல. ஒரு வழியா ஒர்க்லாம் முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சு. கைஸ், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், கமெண்ட் அப்புறம் அந்த வியூஸ் கவுண்ட்லாம் ரொம்ப டவுனா இருக்கு ஒரு 4 டேஸா. அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கான நாள் அவ்வளவுதான். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. பாய், நாளைக்கு பார்க்கலாம்.